வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கோடை காலம், அனைவருக்கும் வெயில் அதிகமாக சுட்டரிக்கக்கூடிய காலம். உடல் சூடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை எப்படி எளிய முறையில் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற முழு தகவலை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். உடல் சூடு என்பது கோடை காலங்களில் பலருக்கும் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதோடு வாத உடம்பு உள்ளவர்களை இந்த பிரச்சனை அதிகமாக தாக்கும். இதனை ஆரம்பத்திலேயே சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் நமது உடலை பல்வேறு நோய்கள் தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதில் அதிக கவனம் செலுத்தாமல் இருந்தால் வாய்ப்புண், நாக்குப்புண், வயிற்றில் கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். இந்த உடல் சூட்டை போக்க சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் உள்ளன. அதை பற்றின தகவலை ஒன்று பார்க்கலாம். உடல் சூட்டினால் பாதிக்கப்படுபவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நல்லெண்ணெயை தேய்த்து குளியல் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி குளித்து வரும்போது உடல் குளிர்ச்சி அடையும், உடலில் வெப்பநிலை சமமாக இருக்கும். அடுத்ததா உறங்கும் போது உள்ளங்காலில் எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்து தூங்கலாம். இதனால் உடலில் உள்ள அதிக வெப்பம் நீக்கப்பட்டு உடலின் வெப்பநிலை சமமாகும். அடுத்ததா காலிஃப்ளவர் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் சூடு தணியும். முந்திரி பழத்தை சாப்பிட்டு வந்தாலும் உடல் சூடு தணியும். அடுத்ததா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஆயுர்வேத வழிமுறைகளையும் பார்க்கலாம். வெயில் காலத்தில் பச்சை பாலை ஃப்ரிட்ஜில் வைத்து தினமும் குடித்து வந்தால் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் குறைந்துவிடும். உடல் சூடு தாங்க முடியாத அளவில் இருந்தால் தினமும் ஒரு டம்ளர் குளிர்ந்த பாலுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். அடுத்ததா தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடித்து வருவதன் மூலம் உடலின் வெப்பநிலையை நிலையாகவும் கட்டுப்பாடுடனும் வைத்து கொள்ளலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சோம்பை இரவில் படுக்கும்போது நீரில் ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் அந்த நீரை எடுத்து வடிகட்டி தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா கோடை காலங்களில் பிடிக்கக்கூடிய நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள்லேருந்து நாம் காப்பாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியை கோடை காலங்களில் அதிகமாக உணவோடு எடுத்துக்கிட்டோம்னா கோடை காலங்களில் வரக்கூடிய வெப்ப பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை வராமல் தவிர்த்துக்கலாம். அடுத்ததாக விட்டமின் சி அதிகம் நிறைந்த சிட்ரஸ் பழங்களான சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்றவற்றை சாப்பிட்டு வந்தால் உடலின் வெப்பநிலை அதிகரிக்காமல் தடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அவஸ்தைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக கோடையில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் உடல் வறட்சி தடுக்கப்பட்டு உடல் சூடு பிடிப்பது தடுக்கப்படும். அடுத்ததாக முலாம்பழத்தை ஜூஸ் தயாரித்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் உடல் சூட்டை குறைக்கலாம். கோடையில் தவறாமல் ஒரு இளநீரை தினமும் குடித்து வருவதன் மூலம் வெயில்னால வரக்கூடிய பிரச்சனைகள், சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தர்பூசணியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட சர்க்கரை சேர்த்து மற்றும் குளிர்ந்த பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். உடல் சூட்டினால வரக்கூடிய பிரச்சனைகளை போக்கி உடலின் வெப்பநிலையை சமமாக வச்சுக்கும். கடைசியாக பார்த்தோம்னா, உடல் சூடு உடனே குறைய வேண்டும்னா கற்றாழை ஜெல்லை உடல் முழுவதும் தடவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு எப்போவுமே சமமான வெப்பநிலையில் இருக்கும். இது கோடை காலங்களில் மட்டும்தான் கடைபிடிக்கணும். குளிர்காலங்கள்லையோ இல்லை மழை காலங்கள்லையோ இதை செஞ்சோம்னா நமக்கு சளி, காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தினால உடல் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் இந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம். அதாவது சோற்றுக்கற்றாழை ஜெல்லை உடலில் தடவி குளிர்ந்த நீரில் குடிச்சிட்டு வரலாம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கோடை காலங்களில் வெப்பநிலை தாங்காமல் அதிகப்படியான பிரச்சனைகள் வரவங்க மட்டும் கடைபிடிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.